சென்னை புறநகர். மாலை நேரம். மழை துளிகள் சாலையில் விழுந்து சத்தம் போடிக்கொண்டிருந்தது. அருண், 28 வயது. ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை. அம்மா அப்பா இருவரும் இல்லை. சிறு வயதிலேயே அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன். அவனுடைய வாழ்க்கையில் வேலை, வீடு, தனிமை இவைகள்தான் நிரந்தரம். அந்த நாள் வரை. அந்த நாளில்தான் காவ்யா அவன் வாழ்க்கையில் வந்தாள். பஸ் ஸ்டாப்பில் மழையில் நனைந்து புத்தகங்களை மார்போடு அணைத்து கொண்டு நின்றாள். அருண் தன் குடையை அவளுக்கு நீட்டினான். பரவாயில்ல, நனைஞ்சுக்கிறேன் என்று அவள் சொன்னாலும் அவளுடைய கண்ணில் ஒருவித நம்பிக்கை தெரிந்தது. அந்த நிமிடம் அருண் மனசுக்குள் இவள் வேற மாதிரி என்ற எண்ணம் பிறந்தது. 2. காதல் மலரும் நாட்கள். அதே பஸ், அதே நேரம், அதே மழை. நாள்தோறும் சந்திப்பு, சின்ன சின்ன பேச்சு, பெரிய பெரிய கனவுகள். காவ்யா சொன்னாள், எனக்கு பொய் பிடிக்காது, உண்மைதான் காதலின் அடிப்படை. அருண் சிரித்தான். நான் பொய் சொல்ல தெரியாதவன். அந்த சிரிப்புக்குள் ஒரு வாழ்நாள் நம்பிக்கை மறைந்திருந்தது. காலம் நகர்ந்தது. காதல் ஆழமானது. ஒரு நாள் கடற்கரையில் அலைகள் சத்தம், நிலா வெளிச்சம். அருண் கேட்டான், காவ்யா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்னோட வாழ்க்கை முழுசும் உன்னோடதா? காவ்யா கண்களில் கண்ணீர். ஆனால் அது சந்தோஷ கண்ணீரா, இல்லை ஒரு திட்டத்தின் ஆரம்பமா? அவள் சொன்னாள், நானும் உன்னை காதலிக்கிறேன் அருண். 2. மறைந்திருக்கும் உண்மை. காதல் வளர்ந்தாலும் காவ்யா ஒருபோதும் அவள் வீட்டைப் பற்றி, அவள் குடும்பத்தைப் பற்றி, அவள் கடந்த காலத்தைப் பற்றி தெளிவாக பேசவில்லை. அம்மா உடம்பு சரியில்லை, அப்பா வெளிநாட்டில, வீடு ரொம்ப தூரம். எல்லாமே சுருக்கமான பதில்கள். அருண் கேட்டதில்லை. ஏனென்றால் அவன் காதல் கேள்வி கேட்காதது. ஆனால் ஒரு நாள் அருண் ஆபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் காரணமாக மிகப்பெரிய தொகை பணம் அவனுடைய கணக்கில் வந்தது. அன்றுதான் காவ்யா முதல் முறை கேட்டாள், அருண், நீ பணக்காரனா? அருண் சிரித்தான். பணமில்லாதவனுக்கு கனவு இருக்கக்கூடாதா? அந்த சிரிப்பு காவ்யாவுக்கு பிடிக்கவில்லை. துரோகம் ஆரம்பிக்கும் இடம். ஒரு நாள் இரவு. அருண். ஒரு கால் வந்ததால் காவ்யாவை சந்திக்க வர முடியவில்லை. அவன் மறுநாள் அவள் வீட்டுக்கு போனான். கதவு திறந்தது. உள்ளே விலை உயர்ந்த சோஃபா, ஏசி, பெரிய வீடு. அருண் அதிர்ந்தான். இது உன் வீடா என்று கேட்டான். காவ்யா சிரித்தாள். ஆமா, உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன், சரியான நேரம் கிடைக்கல. அந்த நொடி அருண் மனசில் ஒரு சிறு சந்தேகம். ஆனால் காதல் அதை மூடிவிட்டது. உண்மை வெளிவரும் நாள். ஒரு வாரம் கழித்து. அருண் ஆபீஸிலிருந்து அவசரமாக வெளியே வந்தான். காவ்யா வேறொருவருடன் ஒரு கெஃபேவில் இருந்தாள். அந்த ஆண் விலை உயர்ந்த கார், வாட்ச், பிராண்டட் ட்ரெஸ். அருண் மறைந்து நின்றான். அந்த ஆண் சொன்னான், நம்ம திட்டம் சரியா போயிட்டுருக்கு. அவன் முழுசா நம்புறான். காவ்யா சிரித்தாள். அவனோட பலவீனம் அவனோட காதல். இன்னும் கொஞ்ச நாள்தான். அருண் கால்கள் நடுங்கின. காதல் ஒரு நாடகம், நம்பிக்கை ஒரு ஆயுதம். அதிர்ச்சி திருப்பம், ட்விஸ்ட். அருண் உடையவில்லை. அவன் அழவில்லை. அவன் காத்திருந்தான். அடுத்த நாள் காவ்யாவை சந்தித்தான். அமைதியாக சொன்னான், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு காவ்யா. காவ்யா சிரித்தாள். அப்படியா? அப்போ நீ என்ன பண்ண போற? அருண் மெதுவாக சொன்னான், நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஐடி ஊழியர் இல்ல. அவள் முகம் மாறியது. அருண் தொடர்ந்தான், நீயும் உன் கூட்டாளியும் ஏமாத்த நினைச்ச பணம், அது ஏன் சொத்தில்ல. அது போலீஸ் ஸ்டிங் ஆபரேஷன். அருண் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர். காவ்யா ஏமாற்று காதல் கும்பலின் முக்கிய உறுப்பினர். அதே நொடி போலீஸ் சூழ்ந்தது. காவ்யாவை கைது செய்யும்போது அவள் கண்களில் முதல் முறை உண்மையான கண்ணீர். அவள் கேட்டாள், ஒரு நிமிஷம், நீ என்ன கொஞ்சமாவது காதலிச்சியா? அருண் சொன்னான், ஆமா, அதுதான் என் தண்டனை. சில காதல்கள் இதயத்தை குணமாக்கும். சில காதல்கள் வாழ்க்கையையே சந்தேகமாக்கும். துரோகம் செய்தவளுக்கு சட்டம் தண்டனை கொடுக்கும். ஆனால் உண்மையாக காதலித்தவனுக்கு வாழ்க்கை தண்டனை கொடுக்குது.